வாழைப்பூ குருமா. இப்ப அதை எப்படி கிளீன் பண்றதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுல ஒரு பிளாஸ்டிக் இதழ் மாதிரி இருக்கும், அதையும் அதுக்கு உள்ளாடி ஒரு ஸ்டிக் இருக்கும், அந்த ரெண்டையும் நம்ம எடுத்துட்டு அந்த பூவை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வாழைப்பூவை நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். துவரம் பருப்பு, பச்சை மிளகாய் 2, தக்காளி 2. இப்ப நம்ம இதெல்லாத்தையும் ஒரு குக்கர்ல போட்டு வேக வைக்க போறோம். தேவையான தண்ணி சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு போட்டிருக்கேன். 3 விசில் வர்ற அளவுக்கு விட்டுறலாம். இப்ப இந்த குருமாக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் தேவைன்னு பாத்துடலாம். நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துட்டோம். நல்லெண்ணெய் சூடானதும் பெருஞ்சீரகம், சீரகம் சேர்த்திருக்கேன், கடுகு சேர்த்திருக்கேன், பண்ணி வச்சிருந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அரைச்சு வச்சிருந்த அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கிறேன், மல்லி இலை சேர்த்திருக்கேன். நல்லா கலந்து விட்டுறலாம். வாழைப்பூவை நம்ம இந்த கிரேவி கூட சேர்த்துக்கலாம். இந்த கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. வாழைப்பூ குருமா எவ்வளவு எம்மியா இருக்கு.